ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இன்றைக்கி நம்ம திருவெல்லரை புண்டரீகாட்ச பெருமாள் கோவில் செந்தாமரை கண்ணன் கோவிலுங்கிறது தான் பார்க்க போகிறோம். பழைய காலத்து கோவில், 5000 வருஷ திவ்யதேச பெருமாள். இது பார்த்தீங்களா, அதாவது 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. சோழ நாட்டில் 4வது திருத்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலை. திருச்சிராப்பள்ளி அருகில் துறையூர் போகும் வழியில் அமைஞ்சுள்ளது இந்த கோவில். இங்கு செந்தாமரை கண்ணன் புண்டரீகாட்சன் என்ற எம்பெருமான் எழுந்தருளிக்கிறார். இந்த கோவில் பார்த்தீங்களா, அதாவது நாடு இந்தியாவில் இருக்குது. மாநிலம் தமிழ்நாடு, மாவட்டம் திருச்சிராப்பள்ளி, அமைப்பு தமிழ்நாடு இந்தியா அப்படிங்கிறது இருக்குது. கோயிலினுடைய வடிவமைப்பு அப்படின்னா திராவிட கட்டடக்கலையில் அமைந்திருக்குது. இந்த கோவிலினுடைய சிறப்பம்சம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். எங்குமே இல்லாத வகையில் இந்த கோவில் உத்தராயண வாசல், தட்சணாயன வாசல் அப்படின்னு 2 வாசல் உள்ளது. தை முதல் ஆணி வரை உத்தராயண வாசல் வழியாகவும், ஆடி முதல் மார்கழி வரை தட்சணாயன வாசல் வழியாகவும் இந்த கோவிலில் நாம் பெருமாளை தரிசனம் செய்யலாம். அதாவது சிபி சக்கரவர்த்திக்கு ஸ்வேதவரனாக வெள்ளை பன்றி பெருமாள் காட்சி தந்ததால் பெருமாளுக்கு ஸ்வேதபுரிநாதன் அப்படின்னும் பெயர் ஏற்பட்டதாக தலபுராணம் வரலாறு நமக்கு கூறுகின்றது. இதன் காரணமாகவே இந்த தலத்திற்கு ஸ்வேதகிரி என்று பெயர் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சக்கரத்தாழ்வார், ஆண்டாள், முனையவர் இவர்களுக்கு தனித்தனி சன்னதிகள் இந்த கோவிலில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி அப்படின்னு 3 நாச்சியார்கள், 3 திவ்ய தேசங்கள் ஆதிபத்தியம். இதில் பார்த்திங்கன்னா ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு திருவெல்லரை திருக்கோவிலுக்கு பெருமாள் தரிசிக்க செல்லும் பொழுது முதல்ல 18 இருக்கும். இவை 18 பகவத்கீதை அத்தியாயங்களை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஏறிய உடனே ஸ்ரீ கிருஷ்ண சன்னதி இருக்குது. இவரை சேவிச்சிட்ட பிறகே நம்ம உள்ளே போக வேணும். அப்புறம் பார்த்திங்கன்னா 4 படிகள் 4 வேதங்களை குறிக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா 5 படிகள் பஞ்சபூதங்களை 5 பஞ்சபூதங்களை குறிக்கின்றது. 8 படிகள் அஷ்டாட்சர மந்திரம் ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிறது குறிக்குது. 24 படிகள் காயத்ரி மந்திரத்தில் உள்ள 24 எழுத்துக்களையுமே குறிக்கிறது. இதற்கு பின்பே நம்ம பெருமாளை சேவிக்க இயலும். அதாவது இதனை இத்தனை விஷயங்களை விட உயர்ந்தவர் இந்த பெருமாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த திருவெல்லரை அப்படிங்கிற கோவிலுக்கு நம்ம போய் பார்க்கணும். இதுக்கு பக்கத்தில் தான் யமன் கோவில் திருப்பாஞ்சலின்னு இருக்குங்க. அந்த கோவில் தான் ஸ்ரீமன் நாராயணன்